நம்ம பார்த்தோம் செய்தி. சுயாதீனம், கர்த்தர் நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. சகல நம்மை கட்டுப்படுத்தின நமக்கு சாபத்தை கொண்டு வந்த நியாயப்பிரமாணத்தை நம்மை விட்டு அகற்றி அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து அந்த பிரமாணத்தின் சாபங்களுக்கு, அந்த கட்டளைகளுக்கு நம்மை நீங்களாக்கி ஒரு சுயாதீனமுள்ள பிள்ளைகளாக மாற்றினார் என்று நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதனால் கர்த்தர் நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகளை, கையெழுத்தை குலைத்து நம்மை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அதனால் இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கடந்து செல்வோம். கொலோசையர் 1:22 வாசிப்போம். கொலோசையர் 1:22 வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நன்மையை விட்டு அசையாமல் நம்பிக்கை, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் உள்ள அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் எதில் நிலைத்திருக்கலாம், விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அல்லேலூயா. நாம் கேட்ட சுவிசேஷத்தை விட்டு நாம் அசையாமல், இந்த நாளில் நம்ம என்ன பார்க்கிறோம், அசையாமல் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கும்படி நாம் அசையாமல் ஸ்திரமாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தோம்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அசையாமல் இருக்கணும், அசையாமல். இப்போ கர்த்தர் நாம் அந்த சொன்ன அந்த சத்தியத்தை என்று கேட்கிறோமோ, அது கேட்ட மாத்திரத்திலே அந்த வார்த்தையை நம்முடைய ஆத்மாவிலே என்ன செய்ய வேண்டும், பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டு கேட்ட அந்த சுவிசேஷத்தை விட்டு நாம் என்ன செய்யணும், ஒரு நாளும் அசையக்கூடாது. அந்த வசனத்தை ஒரு முறை கூட நல்லா வாசிங்க. கொலோசையர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு, சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் பார்க்கலாம், அசையாமல் இருக்கணும். ஆமென். எந்த நாம் கேட்ட தேவனுடைய சத்தியம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய சாபத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறது என்பதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் வசனம் என்றால் என்ன? இயேசுடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவ வல்லமையுள்ளது. அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அது விசுவாசினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடவே கூடாது. நான் நீதிமான் என்ற நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த உலகம் உங்களை பாவி என்று சொல்லலாம், இந்த உலகம் உங்களை அக்கிரமக்காரன் என்று சொல்லலாம். இந்த உலகத்தின் காரியங்களை அநேக நாமே என்ன செய்வோம், நாம் நீதிமானா, நம்ம பாவம் செய்யாதவனா, எப்படி நாமே கூட நமக்குள்ள எவ்வளோ சந்தேகம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகம் சொல்லுகிற காரியத்தை நீ ஒரு நாள் கேட்காத, நீ கேட்ட சுவிசேஷம் என்ன, அதை உன் மனதிலே நினைவில் வைத்துக்கொள். அல்லேலூயா. அதை உன் மனசில் நினைவில் வச்சுருந்தா தான் உன் வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒருபடி முன்னேற முடியும். நான் நீதிமான் என்ற நம்பிக்கை எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு ஸ்திரமாய் உள்ளே இருக்கிறதோ அப்பொழுது அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால் இருமனம் உள்ளவர்களாயும் கெந்தி நடக்கிறவர்களாக, எப்படின்னா நொண்டி நடக்கிறவங்க, எப்படின்னா சரியாக நடக்காதவங்க, இப்படி நம்மை நாமே சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் நாம் ஒரு நாள் ஒருபடி என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. முதல்ல நமக்கு நாமே சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நான் நீதிமான். ஏன் நீதிமான்? நான் பரிசுத்தமாய் வாழ்கிறதுனாலே நான் நீதிமான் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனாலே நான் நீதிமான். அல்லேலூயா. அடிக்கடி நீங்கள் சொல்லணும், பிசாசு என்ன செய்வான், உங்களை டிப்ரெஷனை உண்டாக்குவான், உங்களை கீழே இழுப்பான். நீ இதை செய்ய, நீ நீதிமானா, நீ இதை செய்கிற கிறிஸ்துவனுடைய பிள்ளையா, நீ
நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறியே, இது நீ தேவனுடைய பிள்ளையா? இப்படி பல சந்தேகங்கள் இப்படி வாழ்க்கையில் எழுப்பி நாம் ஒரு அடி முன்னேறக்கூடாதபடி செய்கிறவன் தான் பிசாசு, சத்துரு. ஆனால் அதனால தான் இங்கே எழுதுகிறாரு, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தில் உண்டாகும் நம்பிக்கை. அல்லேலூயா. எந்த நம்பிக்கை? உலகத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லை, பெரிய பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை அல்ல, சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. அல்லேலூயா. அது யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ கத்தரிச்சு அவர் அதிகமாக ஆசிரியப்பார். ஆனால் அவர் சொல்கிறார், நம்பிக்கையை விட்டு நீங்கள் அசையாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? அசையாதீங்க. யார் உலகமே நீ பாவி என்று சொன்னாலும் கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை நீதிமான் என்று அழைக்கிறது. அல்லேலூயா. இதில் விசுவாசம் இருக்கும்போது தான் நம்ம ஒரு வழியினாலும் முன்னேறி வைக்க முடியும். நானே என்னை பாவி என்று தீர்த்து கொண்டேனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நான் முன்னேற முடியாது. ஏன்னா நமக்குள்ளேயே குற்ற உணர்வு, இந்த குற்ற உணர்வு நீங்க முடியாததான் கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது. கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். கிறிஸ்து எனக்கு இருக்கிறார், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறது, அதனால் நான் நீதிமான் என்று இயேசு வந்தால் அவரோடு கூட பரலோகத்திற்கனால பரதீசுக்கு போக முடியும் என்ற நம்பிக்கை விட்டு ஒரு நாள் நீங்கள் அசையாதீர்கள். அதில் என்ன இருங்க? ஸ்திரமாயிருங்கள், உறுதியாயிருங்கள். அந்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் வழிவிட போகாதீங்க. அதனால் நீதிமான் என்ற நம்பிக்கை ஒரு நாளும் விட்டு அசையாதீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 125:1 வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1 உன்னோட வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. சீயோன் பர்வதம் எருசலேமில் இருக்கிற ஆலயம் இருக்கிற அந்த இடம் தான் சீயோன் பர்வதம். அந்த பர்வதத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அதன் கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல இருக்கணும். இன்று வரைக்கும் எத்தனையோ உலகம் தோன்றின நாள் முதல் இருக்கிற அந்த சீயோன் பர்வதம் இன்று வரைக்கும் அசைக்கப்படாமல் எப்படி இருக்கு? அதன் மேல் உள்ள நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் மாறலை. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அதுக்கு முன்பாக சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அந்த இடம் இன்று வரைக்கும் கர்த்தருடைய ஆலயமாக எப்படி அசையாமல் இருக்கிறதோ அதே போல் கர்த்தரை நம்புகிறவர்களும் அசையாமல் இருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை விட்டு ஒரு நாளும் யார் உங்களுக்கு அநேக சொந்தக்காரங்க யாரெல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் ஆண்டவரை நம்புனீங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, என்னங்க ஆண்டவரை நம்பிட்டீங்க, இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிச்சிங்க, நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் என்றைக்கும் இப்படி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை உயர்த்தும் போது இது இப்படி ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அநேகர் பார்த்து உங்களை ஆச்சரியப்படத்தக்க வகையில் உயர்த்துகிறது தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் ஸ்திரமாக இருக்க வேண்டும், அசையாமல் இருக்க வேண்டும், அந்த விசுவாசத்தை விட்டு வலுவாமல் இருக்கணும். சரி, ஏன் அசையாமல் இருக்க வேண்டும்? கிறிஸ்து அப்படி என்ன நமக்கு தருகிறார்? கிறிஸ்துவினாலே நமக்கு என்ன நம்பிக்கை உண்டாக போகிறது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமும் அவருக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வாசிப்போம். கொலோசியர் 1:4 வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசியுங்கள். எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து. கொலோசியர் 1:4 அதனால தானா? கொலோசியர் 1:4 கொலோசியர் 1:4 பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. உலகமே உங்களை பாவின்னு சொல்லலாம், ஆனால் சுவிசேஷம் என்ன தெரியுமா? நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு உன்னுடைய பாவங்களுக்காக மரித்து விட்டார், உன்னுடைய பாவங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது, நீ இனி எந்த பலியும் செலுத்த தேவையில்லை, உனக்கு எந்த செலவுமே இல்லை, இயேசு என்னுடைய பாவங்களுக்காக பலியானார். அதான் சுவிசேஷ நம்பிக்கை. இந்த சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. ஹல்லேலூயா. என்ன சுவிசேஷம் நம்ம நினைக்கிறோம், என்ன அந்த சுவிசேஷத்தினால என்ன நமக்கு உண்டாயிருக்கு, இந்த சுவிசேஷம் நமக்கு என்ன கொடுத்தது என்று நீங்கள் நினைக்கிறான், அது பலன் தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரயாசப்படுகிறவன் தன் பலனிலே முந்தி
பங்கடைவான். யார் அந்த பிரயாசப்படுகிறவன்? சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிறவன், அவன் தான் பிரயாசப்படுகிறவன். கர்த்தருக்குள் நம்முடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. பார்த்தோம் முதல் நாள், போன வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்தோம். அப்போ அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி என்ன தரான்? பலன் தருகிறது. அந்த சுவிசேஷத்துக்கு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது நம்மை சுற்றிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதான் பலன். அதனால் உண்டான என்ன பலன்? ஒரு விதையை போடுறோம், அந்த விதைத்த உடனே, அந்த விதையை போட்ட உடனே அதனுடைய பலன் என்னென்னா ஒரு மரமாக உருவாகிறது. அந்த மரத்திலிருந்து கனிகள் உருவாகிறது. அதுதான் அந்த விதையின் பலன். அதுதான் தேவனுடைய வார்த்தையின் பலன். என்ன? சுவிசேஷ வார்த்தையினாலே, அந்த சுவிசேஷ வார்த்தை நமக்குள்ளே, அந்த சுவிசேஷம் இருப்பதினாலே கர்த்தர் நமக்குள்ளே நம்மை சுற்றிலும் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அநேகருக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். பலன் தருகிறது அந்த சுவிசேஷம். அப்போ அந்த சுவிசேஷத்தை ஒன்று நாம் அநேகருக்கு கொடுக்கணும். அந்த விதையை அநேகருக்குள்ளே விதைக்க வேண்டும். அந்த விதையானது நமக்குள்ளே வளர்ந்து விருட்சமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த நம்பிக்கை. யார் என்ன இப்போ கேட்டாலும், இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது, அதனால் எந்த வியாதியும் எனக்குள்ளே வர்றதற்கு அனுமதியே இல்லை. ஹல்லேலூயா. எந்த வியாதியும் எனக்குள்ளே வருவதற்கு என்ன இல்லை? அனுமதி இல்லை. நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் நான் நீங்களாகி மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் மீட்டுக் கொள்ளப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். அதனால் எந்த வறுமையும் தரித்திரமும் என்னை தொட முடியவே முடியாது. சாபம் ஒன்றும் எனக்குள்ளே வருவதற்கு அனுமதியே இல்லை. நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் என்னை விட்டு நீக்கி போட்டது. எனக்குள்ளே பாவம் இல்லாது இருக்கிறதுனால எந்த சாபமும் இல்லை. இந்த சாபம் இல்லாதனால எந்த வறுமையும் தரித்திரமும் வேதனைகளும் வியாதிகளும் எனக்குள்ளே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ண எந்த வியாதியும் உனக்கு நான் வர பண்ண மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த சுவிசேஷத்தின் மேன்மை. அதனால தான் இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு விலகாதீர்கள், அசையாமல் இருங்கள். நமக்குள்ளே அந்த சுவிசேஷமான வார்த்தை என்றைக்கும் அசையாமல் இருக்கணும். விருட்சத்தை போல, விதையை போல இருக்கணும். யார் எந்த தூக்கத்தை உச்சிப்பி கேட்டாலும் நான் நீதிமான் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த உலகம், ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் தீர்க்கிற பிரகாரமாக நான் உங்களை நான் தீர்க்க வரவில்லை இந்த பூமிக்கு. நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட தான் வந்தேன். ஹல்லேலூயா. நான் ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் பலன் உலகமெங்கும் பரம்பி என்ன செய்து பலன் தருகிறது. வாசிங்க. உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் ஹல்லேலூயா என்ன செய்து பலன் தருகிறது. ஆமென். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அநேகர் கிருபையில் என்று விழுந்து போகிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் போதகராக இருக்க விரும்புகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை இன்று வரைக்கும் நமக்கு என்ன செய்யலாங்க? நீ அதை செஞ்சுட்ட இதை செஞ்சுட்டேன்னு. நியாயப்பிரமாணத்தின் போதகர் என்றால் நியாயப்பிரமாணம் எப்படி நம்மை குற்றம் சுமத்துகிறது, நீ பாவி என்று சொல்லுகிறது, நீ அந்த பாவத்தை செய்து கொண்டா என்று சொல்லுகிறது, அது குற்றப்படுத்துகிறது. அதனால் அநேக போதகர்கள் இன்று நியாயப்பிரமாணத்தின் போதகராக இருக்கிறார்கள். நம்ம இன்னும் அடிமையாக நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாமோ அந்த சுவிசேஷத்தை விட்டு அசையாமல் நான் நீதிமான் என்று எப்பொழுது நீங்கள் உணர்ந்து விடுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அதனால் எந்த ஒரு வானத்திலிருந்து எந்த வேலை தேவையாவது வந்து எந்த ஒரு ஆளாவது வந்து நீ பாவி என்று சொன்னால், இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து விட்டார். ஹல்லேலூயா. நான் கொடுக்க வேண்டிய கடனை அவர் செலுத்தி விட்டார். இனி எந்த கடன் நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், சக்தி கிருபை அது யாரால் உண்டானது? அது கிருபையினால் உண்டாகியிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், எவன் மேல் கிருபையாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். ஏன்? ஆனால் எவன் மேல், அவன் பாவியோ அவன் எப்படிப்பட்டவனோ அது எனக்கு கவலை இல்லை. நான் எவன் மேலே கிருபையாக இருக்கிற சித்தமாக இருக்கிறவனோ அவன் மேலே நான் கிருபையாக இருப்பேன். அவன் மேல் அவனுக்கு என் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால் கிருபை பெற்றவர்களே, இந்த கிருபை என்று ஒரு நாள் விழுந்து போகாதீர்கள். எந்த ஒரு காரியமும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. போனவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் சுயாதீனம் உள்ளவர்கள். அதனால் எந்த பிரமாணமும் என்னை நம்மை கட்டுப்படுத்த அவசியம் இல்லை. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தார்? சாபமானார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்தில் 1:5. 7ஆம் வசனம் அடுத்த வசனம் வாசிங்க. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கிற எப்ராயிமிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். 8ஆம் வசனம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். 9ஆம் வசனம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா
ஞானத்தோடும் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரம்ப வேண்டும். தேவனுடைய சித்தம் என்பது என்ன? பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு விருப்பம். விருப்பம்னா சித்தம். சித்தம் என்றால் என்ன? என்னுடைய நோக்கம், விருப்பம் எல்லாமே என்ன வரும்? சித்தத்தில் வருது. அப்போ இஸ்ரவேலை புதிய ஏற்பாட்டு வசனம் இருக்குது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் ஆவியானவர் சொன்னார். அப்போ தேவனுடைய சித்தம் என்பது என்ன? நாம் விடுதலை அடையவும் ஆசிரிக்கப்படவும் தான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை அறிகிற, அப்போ ஒன்று நல்ல ஒரு பூரணமான நமக்கு ஒரு நன்மை வேணும். இயேசு என்னை பழிவாங்க இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு என்னை தூக்கி நரகத்தில் போடுறதுக்காக அவர் வரலை. அவர் நியாயம் தீர்க்க வரவில்லை. இயேசு நான் வாழ்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அந்த அறிவு இல்லாதனால என் ஜனங்களோ அறிவு இல்லாமையினால் என்ன செய்கிறாங்க? சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் நல்லவர். அவர் என்னுடைய வாழ்க்கை நான் நன்றாக இருப்பதற்காக என்னை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னை ஆசிரியப்பது கர்த்தருக்கு சித்தம், அவருடைய பிரியம். நான் பாவத்திலும் சாபத்திலும் வீழ்ந்து நரகத்துக்கு போய்விடாதபடி என்னை பரலோகத்தில் கொண்டு போகும்படி இயேசு எனக்காக பலியானார். பாருங்கள், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். நாம் செய்ய வேண்டிய எல்லா கடனையும் அவர் தீர்த்தார், நமக்காக பலியானார். இப்படிப்பட்ட நம்பிக்கை நம் சமூகத்தில் இருக்கும்போது அப்போ தான் ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு உண்டாகுது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அந்த சித்தத்தை, ஆண்டோடைய விருப்பத்தை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதான் ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விவேகம், அறிவு, ஆவிக்குரிய அறிவினாலே நாம் எதை புரிஞ்சுக்கணுமா? அவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு நினச்சிருந்தா பேதுரு ஒரு முறை என்ன சொன்னான்? ஆண்டவரே, இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, நாம் வானத்திலிருந்து தேவதூர்களை இறக்கி இவர்களெல்லாம் என்ன செய்யலாம்? ஒரே நிமிஷத்தில் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அழிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. நான் அழிக்கிறதுக்காக வரல, நான் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தேன். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய தேவன் எனக்காக வந்தார்னா எனக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் நன்றாக இருக்கவும் நான் வாழும்படி கர்த்தர் விரும்பி தான் அவர் எனக்குள்ளே வந்திருக்காரு. ஹல்லேலூயா. நாம் அநேக சமயம் ஆண்டவர் குறித்து நம்மளுடைய என்ன எப்படி இருக்குன்னா, அவர் நியாயம் தீர்க்க வந்து என்னை நியாயம் தீர்த்து என்னை எங்கே கொண்டு போய் போட போகிறாரு? நரகத்தை கொண்டு போய் போட போகிறாரு. ஆண்டவர் விருப்பம் இல்லை. ஒரு நாளும் அவருக்கு பயந்து, அவருக்கு மரியாதை என்பது வேறு பயம். ஆனால் கர்த்தர் தீமைக்கு பயந்து நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடாது. நம்முடைய முழு உள்ளத்தோடும் அவருடைய அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவரை அறிவு, அந்த அறிவு அவரை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் தான் நம்ம அன்பு செலுத்த முடியும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கும்போது தான் இருவருக்குள்ளே ஒரு நல்ல அன்பு மலரும். ஹல்லேலூயா. சந்தேகங்களோடு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் அன்பு செலுத்த முடியாது. அவர் இப்படிப்பட்டவரா, இவர் இப்படிப்பட்டவரா, ஒன்றும் சந்தேகமே கிளியர் ஆகலைன்னா நான் முழுதான அன்பு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அன்பு, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற அன்பு. கிறிஸ்து பாருங்கள், நமக்காக நம்ம பாவங்களை பார்க்காம, நாம் நம்முடைய சாபங்களை பார்க்காமல் கிறிஸ்து எப்படி நமக்காக அன்பு செலுத்தினாரோ அதே போல் கணவன் மனைவியும் ஒருவரை ஒரு மன்னித்து அன்பாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டால் அவருக்கு பரிபூர்ணமான அன்பை நாம் வைப்போம். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அவர் எனக்காக அந்த பூமியிலே வந்திருக்கிறார், எனக்காக மரித்திருக்கிறார். அதனால் அவரிடத்தில் அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும். அந்த சித்தத்தை அறிகிறதற்கு நல்ல அறிவை உடையவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? சகலவித நற்கிரியைகள் கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. நற்கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நற்கிரியைகள்னா என்ன? தேவ வார்த்தையில் நடப்பதான் நற்கிரியைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருவை சிநேகியுங்கள் அப்படின்னு சொன்னார். இது நல்ல கிரியை. நான் சத்துருவை சிநேகிக்கிறேனா? நாமே ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், இது நற்கிரியை. ஏழைகளுக்கு இறங்குவது நற்கிரியை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவது நற்கிரியை. இப்படி தேவ வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையை வாசித்து இந்த கிரியைகள் எல்லாம் இடத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும்.
அந்த கிரியைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கனிகளை தருகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறீர்கள். எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அதன்படி நடக்க நீங்கள் விருப்பமுள்ளவர்களாகி மாறுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் கனிகளை தருகிறீர்கள். அந்த கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் மாறணும். இதுதான் ஒரு விசுவாசியுடைய நிலைமை. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்து, ஏன்னா கிறிஸ்து நம்மளை என்னவா மாற்ற பாருங்க, கனி தருகிற மரமாய் மாற்றுகிறார். அவரை முற்றிலும் நாம் அறிந்து கொண்டால் அவரைப் போலவே நாம் மாறிவிடுகிறோம். அவரைப் போலவே நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவும் வரவே வராது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பலத்திலிருந்து உண்டு ஆகி வருகிறது. ஆனால் சொல் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிய ஆரம்பிப்பீர்கள். அதனால் கனிகளை தருகிற இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நற்கிரியமாகிய கனிகளை தந்து அவர் அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அடுத்த வசனத்தை வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பாருங்க, சந்தோஷத்தோட கூடிய பொறுமை. பொறுமையாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. உலகத்தில் என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு நாள் தான் நான் பொறுமையாக இருப்பேன். பொறுமையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா, அநேக சமயங்களில் கோபமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பொறுமையாக இருக்கும்போது சந்தோஷமாக இரு. ஹல்லேலூயா. அதுதான் கனி. நான் பொறுமையாக இருக்கும்போது எப்படி இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதற்கு நான் பொறுமையாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, சந்தோஷத்தோடய பொறுமையாக இருக்கணும். அந்த வசனத்தை போடுங்க. அநேகர் பொறுமையாக இருப்பது எப்படி இருக்குது, கோபத்தோடு வைராக்கியத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதை என்ன விரும்புகிறான்னா, நீ பொறுமையாக இருக்கும்போது சந்தோஷமாக இரு, அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. சந்தோஷத்து கூட பொறுமையும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய எல்லா வல்லமை. ஹல்லேலூயா. ஏன் இந்த பொறுமையும் நீடிய சாந்தமும்? ஏன்னா தேவ வல்லமை சிலுவையிலே வெளிப்பட்டது. இங்கே வெளிப்பட்டது. ஆண்டவர் சிலுவையிலே அழிக்கப்படும் போது அந்த அவர் மரிக்கும் வரை அவர் எப்படி இருந்தார்னா பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா. அது ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய வல்லமை. யாரும் அந்த சிலுவையில் அப்படி பொறுமையாக இருக்கவே முடியாது. கர்த்தர் நமக்காக சிலுவையில் தலையிலே முள்முடி, முதுகிலே அடிக்கப்பட்ட அடிகள், ரத்தம் ஓடுது, கைகளிலே கால்களிலே ஆணி, விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட நிலைமை. இந்த சூழ்நிலையிலும் கூட அவர் என்ன வாழ்ந்தாராம், சிலுவையில் பொறுமையாக இருந்தார். காரணம் என்னென்னா மகிமையான அவருடைய வல்லமை. இந்த வல்லமையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒரு சின்ன காரியம் வந்தாலும் என்ன செய்யணும், உடனே சட்டனா அப்படின்னு செய்யணும், கோவப்படுறோம். முன்கோபம் என்று சொல்லுவாங்க சிலவங்க. பொறுமை இருப்பது மிகவும் அவசியம் வாழ்க்கையில். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு பொறுமையாக இருக்கணும். காலதாமதத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. கர்த்தர் தாமதப்படுத்தினால் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதோட நீடிய சாந்தம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னியும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ கூட நமக்காக அவர் ஜெபம் பண்ணுறார் பாருங்க. இது அவருடைய வல்லமை. இந்த வல்லமையை நாம் தரித்துக் கொள்ளணும். எவ்வளோ பெரிய பொறுப்பை நமக்கு கர்த்தர் கொடுக்குறார் பாருங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லாம் இருக்குது. எல்லா வல்லமையாலும் நீங்கள் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பொறுமை, அவருடைய சாந்தம், இது ரெண்டு நமக்கு முக்கியம். அவருடைய சந்தோஷம். கர்த்தர் சிலுவையை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு நாளும் கஷ்டப்பட்டோ மன வேதனையோடு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தாமாகவே வந்து சிலுவையை நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதை சந்தோஷப்பட்டார் நம்மளுக்காக மதிப்பதற்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும். அடுத்த வசனம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, ஒளியின் ராஜ்யம் பரலோகத்தில், அந்த மகிமையான பரலோகம் நமக்கு என்ன வைக்கணும்னா ஒளியின் ராஜ்யம். இருள் வேறு, ஒளி வேறு. அந்த ஒளியின் ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எது தெரியுமா? நாம் கேட்ட அந்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. அதனால தான் அதில் நீ அசையாமல் இருக்கணும். நீ பெரிய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் தான் இருக்குது. நான் பெரிய 10 கிலோ 50 கிலோ மூடையை தூக்கிட்டு போன்னு சொல்லலை. என்னுடைய சுமை லகுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தில் அடைவதற்கும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அதான் மகிமையின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்துகிறவராக இருக்கிற அந்த பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற பரிசு. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கிருக்காரு. நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒளியின் ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையான அந்த காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த சுவிசேஷம், இதுக்கெல்லாம் அடிப்படை நீங்கள் கேட்ட அந்த சுவிசேஷம். அதனால் அதை விட்டு அசையாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 14, அவருக்குள் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு தேவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்து உண்டாயிருக்கிறது. அதான் சுவிசேஷம், நம்பிக்கை. அதை விட்டு அசையாமல் இரு, சிரமாயிரு. அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவனாக இரு. அப்பொழுதுதான் நாம் கர்த்தர் இப்படி கொடுக்குற பரிசுக்கெல்லாம் நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அதரிசனமானவர். பாருங்க, கிறிஸ்துவை ஏன் நாம் அவருடைய சத்தியத்தை விட்டு அசையாமல் இருக்கணும்னா, அவர் எப்படிப்பட்டவரா? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவை என்ன செய்து பிதாவாகிய தேவன் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் மனிதன் தான் இந்த பூமிக்கு வந்தார், மனிதன் என்று சொல்கிறார்கள், குமாரன். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படாத அந்த ஆவியாக இருக்கிற தேவனுடைய உருவம் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவை போல இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னை காண்கிறவன் பிதாவை கண்டடைகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை கண்டடைகிறவன் பிதா எப்படி இருப்பான்னு நீ வேற எங்கேயும் போய் தேடாத. மாம்சத்தில் வந்த இயேசுவே பிதாவாய் நமக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் கர்த்தத்துவம் அவர் தோளில் இருந்தது. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தத்துவமே அவரை கொண்டும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் இந்த பூமி வானம் உண்டாக்கப்பட்டது. எல்லா கர்த்தத்துவங்களும் அவருக்குள்ளே இருக்குது. அதனால் படைக்கப்பட்ட எல்லா சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா. பாருங்கள், ஏன் அந்த அந்த சுவிசேஷத்தை கேட்டு நாம் அசையாமல் இருக்கணும்னா அவருக்குள்ளே எல்லாம் இருக்குது. அவர் தான் தேவன், அவர் தேவனுடைய தற்சுரூபம். பிதாவை இங்கேயும் போய் தேட வேண்டிய தேவையில்லை. இயேசுவை நீ நல்லா வாசிப்பார், அவர் தான் தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது? எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வல்லமைகளும் யாருக்குள்ளே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாம் விட்டு அசையாமல் இருக்க வேண்டும். நீ வேறு எங்கேயும் தேடி ஒரு காரியத்துக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. உடைய எல்லா தேவைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அவருக்குள்ளே இருக்கிறது. அவருக்குள் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ள வாசிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யமும் அதிகாரமும் வல்லமையும் பலனும் துரைத்தனமும் சிங்காசனமும் அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய வார்த்தையை விட்டு அசையாமல் இரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.
எப்போ அவர் நீ தேடுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே இருக்குது. அவரை விட்டு நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வானம், இந்த பூமி, இந்த நட்சத்திரம், இவை எல்லாம் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அதனால் நாம் வேறு எங்கேயும் போய் எதையும் கையெழுத்து கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. வானம், பூமி, நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான பாலிதி மண்டங்கள் இருக்க எல்லாமே இவையெல்லாம் ஒன்று பண்ணுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவரை ஒன்று பண்ணிவிட்டார். அவர்தான் முந்தின பேர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அது மாத்திரமல்ல, எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. சூரியனாலும் சந்திரனாலும் நட்சத்திரங்களானாலும் மனிதர்களானாலும் பூமி எல்லாமே அவருக்குள்ளே தான் நிலை நிற்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் நாம் நிலைத்தவர்களாக இருப்போம். நமக்குள்ளே கர்த்தர் இல்லைனா நாம் நிலையற்றவர்களாக இருப்போம். அதனால தான் அந்த சுவிசேஷம் தான் சாதாரணமல்ல, கர்த்தருடைய சுவிசேஷம் என்பது. அதனால தான் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை எங்கே கொண்டு போங்க, இந்த உலகத்தில் கடைசி பரியந்தம் கொண்டு போங்க என்று கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் இந்த முழு பைபிளில் இருக்கிற எல்லா வசனங்களை வாசிப்பதை காட்டிலும் கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தையை நீங்கள் வாசித்து உங்கள் உள்ளத்துக்களை நான் நீதிமான் என்று நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்பொழுது முழு வேதாகமும் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா இந்த உலகம் வானம் பூமி எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. ஏன்னால் சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு அசையாமல் இருங்கள். அவரை நமக்கு போதுமானதற்கும் அதிகமானவர். போதுமானதற்கும் போதும் ஒருத்தர் சொன்னான்னா அந்த போதும் சொல்வதை காட்டணும், அதிகமானவர் அவர். அதனால தான் அவருடைய சுவிசேஷம் தான் முக்கியம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபை என்பது என்னன்னு புரியுது உங்களுக்கு? நாம் எல்லாம் சபை என்பது என்ன? சரீரம். இந்த சரீரத்துக்கு தலை யாரு? கிறிஸ்து. நம்ம மனதில் தலையில் எதை யோசிக்கிறோமோ அதான் சரீரம் செயல்படுது. நாம் யோசிக்கிறோம் அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னா மூளை நமக்கு கட்டளை கொடுக்குது, உடனே அந்த கை போய் அதை எடுக்குது. அப்போ சபை எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்து நமக்கு தலையாக இருந்தால் கிறிஸ்துவுடைய வார்த்தை தான் கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையின்படி நடக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவர், ஆதியும் அந்தும் அவர் தான். மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேர் அப்படி பாருங்க. இது எவ்வளோ பெரிய முக்கியமானது. ஆண்டவர் உயிரோடு எழுந்தது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பாருங்க. அவர் மரித்தோர் எழுந்தவர்களே முதல் பேரானவர். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மேன். மாம்சத்தில் வந்த எந்த ஒரு மனிதனும் மரித்து உயிரோடு எழுந்ததே இல்லை, கிறிஸ்துவை தவிர. கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் மரித்தால் அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்திருக்க முடியும். அவர் தான் முதல் பேர். இங்கே என்ன போட்டிருக்குன்னா முதல் பேருன்னு போட்டிருக்கு. அவர் ஒருத்தர் தான் எழுந்திருக்கான்னு போடல. அந்த உயிரோடு எழுந்திருக்கிற வரிசையிலே முதலானவர் போட்டிருக்கு. அப்படின்னா பின்னாடி ஏராளமான பேர் இருக்கும். அதான் நாம. ஹல்லேலூயா. அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அந்த கிறிஸ்துவுடைய சுவிசேஷ வல்லமை அதை விட்டு அசையாமல் நாம் இருந்தோம்னா அவர் உயிரோடு எழுந்தது போல நம்மாலும் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மால் உயிரோடு எழுந்திருக்க முடியும். அதனால தான் போட்டிருக்கு மரித்தோரில் எழுந்த முதல் பேரானவர். அப்போ அவருடைய பாதத்தின் வழியிலே நடக்கிற எல்லாரும் எப்படி இருக்கும்? நாமும் என்ன செய்யணும்? அவரை போலவே உயிரோடு எழுந்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிபூர்ணம் இல்லாத என்ன? நிறைவு. அவற்றை கொஞ்சமா இல்லை, அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்குது அப்படின்லாம் இல்லை. எல்லா பரிபூர்ணமும் அவருக்குள்ளே இருக்குது. அவருக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சகலவற்றிலும் பரிபூர்ணம். சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் கிருபையிலும் இரக்கத்திலும் ஆசீர்வாதத்திலும் எல்லா பரிபூர்ணமும் ஆண்டவற்றை இல்லை, அவற்றை இல்லாத இதே கிடையாது. அதான் வானத்தின் பலகனி. பலகனி என்பது என்ன? பல அடுக்குகளை கொண்ட ஜன்னல்களுடைய மாளிகை. அந்த மாளிகையில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்குது.
அவர் வானத்தின் பல கனிகளை நமக்காக திறக்கும்போது இடங்கொள்ளாமல் போக மட்டும் நாம் ஆசிரியப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 20 வசனத்தை வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. என்னங்க, பூமியில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் பரலோகத்தில் இரு திறத்தாரையும் ஒன்றாக்குகிறார். அப்படின்னா என்ன? பரலோகத்தில் இருக்கிறவங்க அவங்க யாரோட இருக்காங்க? பிதாவாகிய தேவனுக்கு இருக்காங்க, அவரோட இருக்காங்க. அங்கே எப்படி இருக்காங்க? மகிமையாக இருக்காங்க. அவங்கள சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மகிமையாக இங்கே இருப்பது. ஆனால் ஒரு நாள் மனுஷன் என்ன செய்ய முடியாது, அந்த பரலோகத்திற்கு போக முடியாது. அப்போ கிறிஸ்துவே நமக்கு வழியாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன முடிவு பண்ணார்னா, இந்த என்னை ஏற்றுக்கொண்டவர்களை, என் சுவிசேஷத்தை கேட்டு என்னை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பூலோகத்தில் உள்ளவங்களோட நம்மளை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இருதயத்தாரை ஒன்றாக்க அவர் சித்தமானார், பிரியமானார். இப்போ நாமெல்லாம் ஒரு நாளிலே தேவனோடு வாசம் பண்ணபடி நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே உண்டு? பூமியில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்மை தகுதி உள்ளவர்களாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சுவிசேஷம். அதனால அசையாமல் இரு. கர்த்தர் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை விட்டு ஒரு நாள் விட்டு கொடுக்காத. அவருடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஒப்புரவாக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு நாளும் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது, பரதீசுக்கு போக முடியாது, தேவனோடு வாசமாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை அவரோடு வாசமாக இருக்கும்படி நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வேகமாக வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. நான் முன்னால் எப்படி இருந்தோம்? தேவன் இல்லாமல் அந்நியராக இருந்தோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குக்கு அந்நியர். இப்போ நம்ம அப்பாவுடைய சொத்தை நமக்கு தான் என்ன இருக்குது? அதில் பங்கு இருக்குது. வேறு யாராவது திடீர்னு வந்து அந்த பங்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க அந்நியர். அவருக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம தகப்படி தாய்ச்சப்படி சொத்து நமக்கு தான், வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் நாம் எப்படி இருந்தோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவருடைய சொத்துக்கு அந்நியராக இருந்தோம். துர்க்கிரியைகளினால் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். துர்க்கிரியை என்பது என்ன? தேவனுக்கு பிடிக்காத செயல்களை செய்து அவருக்கு சத்துருவாக இருந்தோமா? சத்துரு என்பது எதிரியாக இருந்தோம். அந்த எதிரியாக இருந்த உங்களையும் எப்படி கர்த்தர் மாற்றானா? பரிசுத்தராக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே இருந்து ஏதாவது உங்களை கழுவுறதுக்கு ஸ்பெஷலாக சோப்பு ஷாம்பு எதுவும் போட்டு கொண்டு வந்து உங்களை கழுவுனாரா? இல்லை. நீங்கள் கேட்ட அந்த சுவிசேஷம் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருது. அதனால் நீ அந்த சுவிசேஷத்தின்படி அசையாமல் இரு. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. தேவ வசனத்திலே உறுதியாகிரு. கர்த்தர் சொல்றாரு, விழுந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். எப்படி மாற்றாரு பாருங்க? பரிசுத்தராக மாற்றாரு, குற்றம் இல்லாதவர்களாக மாற்றாரு, கண்டிக்கப்படாதவர்களாகவும். அதான் ரொம்ப முக்கியம். கண்டிக்கப்படுகிறவர்கள் யார்? குற்றம் செய்தவர்களை கண்டிப்பாங்க. இன்றைக்கி நாம் வந்து சுயாதீனராக இருக்கிறோம். நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? கண்டிக்க முடியாது. ஏன்னா எந்த பாவத்தின் சம்பளமும் பாவத்தின் காரணமும் நம்மள்கிட்ட இல்லை. ஏன்னா கிறிஸ்து அதை நம்மை விட்டு இழுத்து போட்டு விட்டார். அதனால் நீ இந்த பாவம் செஞ்ச அந்த பாவம் செஞ்சால் நம்மளை என்ன செய்ய முடியாது? யாரும் நம்மளை கண்டிக்க முடியாது. அதான் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அவர் மரணம் அடைந்தார். ஹல்லேலூயா. அவருடைய மாம்ச சரீரத்தில் என்ன செய்தாராம்? மரணம் அடைந்தார். அந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. மரணத்தினாலே நம்ம என்ன செய்தார்? பரலோகத்துக்கு நமக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணினார். நாம் ஒப்புரவாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஏன் ஒப்புரவாக்கினார்? இப்போ நமக்கும் என்ன வந்துருச்சு? பரலோகத்தில் அவருக்கு இருந்த சொத்துக்கு பங்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவருடைய
ஆசீர்வாதங்களுக்கு பங்கு நமக்கு வந்துருச்சு. அடுத்த வருஷத்தை வாசிங்க 22, அதை நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். 23 வாசிங்க. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற 23 சகல சிருஷ்டிகளுக்கும், அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. என்னங்க சகல சிருஷ்டி? சகல சிருஷ்டிகளும் தேவனுடைய சிருஷ்டி உண்டாகும்படி தவித்து ஏங்குகிறதாம். சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின ஒரு மனிதனுக்காக இந்த சகல சிருஷ்டி, பூமியில் என்ன சிருஷ்டி இருக்குது? விலங்குகள், மரங்கள், செடிகள், கொடிகள், இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக வரும் என்று காத்திருக்குதான். அல்லேலூயா. ஏன்னா அவைகள் இன்னும் தங்கள் பரிபூரணத்தை மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரங்கள் எப்படி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கனிகளை கொடுத்ததோ, பரிபூர்ணமாக கொடுத்ததோ, அதே போல் இன்னும் இவைகளெல்லாம் நமக்கு இன்னும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஏன்னா நாம் பாவிகளாக ஆனதுனாலே அது நமக்குரிய முழு பரிபூரணத்தை நம்ம கொடுக்கல. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் வருவதற்காக இந்த மரம் செடி கொடிகள்லாம் காத்திருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவைகள் உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். சாபம் என்ன? உனக்கு முள்ளும் குறுக்கும். மரங்களை நீங்கள் பாருங்கள், சில மரங்கள் முள்ளோடு இருக்குது. காரணம் என்ன? அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. தென்னை மரத்தை பாருங்கள், எத்தனையோ அடி உயரம் போய் காயை காய்க்குது. ஏன்? கீழே காய்ச்சா என்ன ஆகும்? மனுஷன் பிள்ளைங்க தின்றுவானு. அதுக்கு கூட தெரியுது மனுஷனை பற்றி. ஹல்லேலூயா. எவ்வளோ மோசமானவன்டா. நம்ம 2 அடியில் கூட காய்க்கிற மரம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீ அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கு நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ உயர்ந்த மரம் இருக்குது, ஆனால் காய்ச்சி தொங்குது. அப்போ அப்படியும் மரம் இருக்கலாம், உண்டாகலாம். ஆனால் அது ஏன் அவ்வளோ உயர்த்த போய் காய்க்குது? யோசிச்சு பாருங்கள். அது என்ன செய்யுது? மனிதர்களுக்கு பயந்து அங்கே போய் காய்க்குது. சில மரங்கள் பாருங்கள், சில பூக்கள் முட்களை உடையதாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இவன் தேவனுடைய பிள்ளை வருவதற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டு இதெல்லாம் காத்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை குறித்து அநேகர் என்ன செய்கிறாங்க? அசட்டையாக இருக்காங்க. அநேகர் போய் சொல்கிறதே இல்லை. பிரசங்கிக்கப்பட்டு இன்னும் வருகிறதுன்னு போட்டிருக்கு வேதத்தில். அதனால தான் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை எப்போ கிரியை செய்யும்னா, ஒன்று நாம் கேட்கும் பொழுது அது நமக்குள்ளே வந்து பலன் தரும். ஒன்று நாம் சொல்லும் பொழுது அது வேறே போய் அவர்களுக்கு பலன் தரும். நீங்கள் போய் ஜெபிக்க கூட வேணாம், இந்த சுவிசேஷத்தை மட்டும் காதில் போய் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பலன் தர ஆரம்பிக்கும். அது விதை. இயேசு உன் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, உன் வியாதிகள் உன்னை விட்டு நீங்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை இருக்குது சுவிசேஷத்துக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்தை நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. பவுல் பாருங்க, கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களை அவர் கூட என்னால் செய்ய முடியாட்டாலும் அவரை போல கொஞ்சம் குறைவாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக உபத்திரவங்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த உபத்திரத்தை அனுபவித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்ல வேண்டும். அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்தை நான் நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க 25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறது. ஆதி காலங்களில் இந்த சுவிசேஷம் என்ன செய்யப்பட்டுச்சான்? ஆபிரகாம் காலத்தில் சுவிசேஷம் இருந்துச்சா? இல்லை. கிறிஸ்துவே வரல. மோசே காலத்தில் இருந்துச்சா? நோவா காலத்தில் இருந்துச்சா? எல்லா காலத்துலையும் என்ன வந்துச்சு? அவங்களுக்கு தண்டனை இருந்தது. நோவா காலத்தில் தண்டனை பூமிக்கு, மோசே காலத்தில் எகிப்தில் அவங்களுக்கு தண்டனை, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்த தண்டனை. அதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எங்கே விடுதலை கிடைக்கும்னு கத்திக்கிட்டு இருந்தான். இந்த பாவத்திலிருந்து யார் நம்மை மீட்கக்கூடும்? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம்
இது தலைமுறை தலைமுறைக்கும் எத்தனையோ தலைமுறை வந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் அந்த சுவிசேஷத்தை கொடுக்கல. இந்த ஜென்ரேஷனில் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நீங்கள் எல்லாரையும் பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஆபிரகாமை காட்டிலும், மோசையை காட்டிலும், நோவாவை காட்டிலும், ஆதாமை காட்டிலும் கர்த்தர் நம்மை இரக்கம் வைத்து நமக்கு இந்த சுவிசேஷம் தந்திருக்காருன்னா நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தான் தேவன் பரலோகத்தை பரிபூர்ணப்படுத்த போகிறார். நீங்கள் அங்கே போனால் தான் அங்கே பரலோகமே ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா அவர் எபிரேயர் 11 கடைசியில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம இல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு. அப்போ பழைய பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் பூர்ணமாகணும்னா இந்த சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் பரலோகத்துக்கு போகும்போது தான் பரலோகமே என்ன செய்து பரிபூர்ணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ நீங்கள் முக்கியமானவங்க பரலோகத்துக்கு, ஆண்டவருக்கும். ஆமென். இந்த ரகசியத்தை இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு 26 வசங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். 27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, புறஜாதிகளுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை, மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. அந்த ரகசியம் என்பது என்ன? அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பது அந்த ரகசியம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தட் தி சீக்ரெட் இஸ், ரகசியம் வெளிப்பட்டது. கிறிஸ்துவானவர் அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே இருப்பது தான். அல்லேலூயா. அதுதான் ரகசியங்க. ஆமென். இந்த ரகசியத்தை யாருக்கும், பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கும் யாரும் சொல்லவே இல்லை. ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நமக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்திலும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு அசையாமல் இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில், பாவங்கள் நிறைந்த இந்த காலத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி அந்த சுவிசேஷம் நமக்குள்ளே தந்து அவர் நமக்குள்ளே வந்து அந்த பரலோகத்திற்கு போய்தான ரகசியத்தை நமக்குள்ளே சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறது ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அதான் மகிமையின் ஐஸ்வர்ய சபை, நம்முடைய சபை. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கேட்ட வசனத்தை விட்டு ஒரு நாளும் அசையாமல் ஸ்திரமாய்